சென்னை பெருநகர காவல்துறையினருக்கு ரோந்து பணிக்கு வழங்கப்பட்ட நவீன சைக்கிள்கள் பயன்படுத்தப்படாமல் காவல் நிலையங்களில் முடங்கி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் ரோந்து வாகனங்கள் செல்ல இயலாத குறுகிய தெருக்களில் எளிதாக காவலர்கள் ரோந்து சென்று வர வசதியாகவும் வாக்கி டாக்கி LED விளக்குகளுடன் கூடிய 250 அதிநவீன ரோந்து சைக்கிள்களை அண்மையில் முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கினார். சென்னையில் உள்ள 125 காவல் நிலையங்களுக்கு தலா 2 சைக்கிள்கள் வழங்கப்பட்டன. சில தினங்கள் மட்டும் சைக்கிள்களில் ரோந்து சென்ற காவலர்கள் தற்போது அதனை ரோந்து பணிக்கு பயன்படுத்துவதில்லை. குறிப்பாக ரோந்து பணிக்கு 4 சைக்கிள்களை பெற்ற வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் காவலர்கள் பயன்படுத்தாமல் காட்சி பொருள் போல காவல் நிலையத்திற்குள் சைக்கிள்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த சைக்கிள்கள் தூசி படிந்து காணப்படுகின்றன. தற்போது செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் கொள்ளையர்கள் அதிவேக மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் செல்வதால் அவர்களை விரட்டி பிடிக்க சைக்கிளை பயன்படுத்த முடியவில்லை என்று அங்குள்ள காவலர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். பெரும்பாலும் அரசு வழங்கியுள்ள ஜிப்சி வாகனத்தில் ரோந்து செல்வதையே காவலர்கள் விரும்புவதாக கூறப்படுகிறது. சென்று வருவதற்கும் காவல் நிலையங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரவும் ஜிப்சி வாகனம் வசதியாக இருப்பதால் காவல்துறையினர் சைக்கிளை ஓரம் கட்டி வைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. சிறப்பு நிதி ஒதுக்கி காவல்துறையினருக்கு அரசு வழங்கிய சைக்கிள்களை மீண்டும் ரோந்து பணிக்கு காவலர்கள் பயன்படுத்த அறிவுறுத்த வேண்டியது காவல் உயர் அதிகாரிகளின் கடமை. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மிதார்.